நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா தெல்லிப்பளை மகானா குளிச்சிக்கிட்ட நிற்கிறோம். மகானா குளிச்சிலேருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த காணியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் தெல்லிப்பளை பித்தகவரம் என்ற கிராமத்தில் வந்து இது காணி விற்பனைக்கு இருக்குது. நாங்கள் எப்படி போகணும்னு சொல்லி சொன்னால் மகானா குளிச்சிலேருந்து ஒரு 300 மீட்டர் வரைக்கும் ஒரு ஹார்ட்வேர் வருது. அந்த ஹார்ட்வேருக்கு பக்கத்தால் இறங்குற ரோட்டில், அது வந்து கீரிமலைக்கு போகிற ரோடு, அந்த ரோட்டில் இறங்கி நாங்கள் 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளே வரணும். இந்த ரோட்டை பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து காபேட் ரோட் தான் அடிச்சிருக்கு. இந்த ரோட் வந்து இளவாலைக்கு போகுது. இளவாலையிலேருந்து நாங்கள் கீரிமலைக்கும் இந்த ரோட்டால் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தெல்லிப்பளை சந்தியை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா சரியாக வந்து தெல்லிப்பளை சந்தி வந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல சொல்கிறது பெண்ணாலைன்னு சொல்கிறேன். இந்த பெண்ணாலை வீதிக்கால வந்து பெண்ணால சமுத்தி பேங்கு, இந்த பெண் திரும்பினா சமுத்தி பேங்க் வருது. சமுத்தி பேங்கால் நாங்கள் கீரிமலை பக்கம் பெருக்க ஒரு சின்ன சந்தி ஒன்று வரும். 2 முடாக்கு திரும்பினா ஒரு சந்தி வரும். இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் சமுத்தி பேங்கால் வட்டி. இதில் இருந்து 2 முடாக்கு திரும்பினோடனே ஒரு சந்தி ஒன்று வரும். அந்த சந்தியிலிருந்து நேர இடது கைப்பக்கம் திரும்பாமல் நேர நாங்கள் அந்த ரோட்டில் இறங்கி போகணும். இந்த ரோட்டில் நீங்கள் இறங்கினீங்கன்னா சரியாக ஒரு 500 மீட்டரில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்குது. நாங்கள் இப்போ இந்த பாதையில் போனோம்னு சொல்லிச்சோன்னா நேராக இந்த ரோட்டால் நேராக இதுவும் தேர் ரோடு தான். உள் ரோட்டுனாலும் இது தேர் ரோடு தான். இந்த ரோட்டிலேருந்து நாங்கள் உள்ளுக்கு இறங்கி போனோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு கோயில் ஒன்று வரும். பொக்குளந்தம்ப வைரவர்ஸ் கோயில் ஒன்று சொல்லி சொல்கிறது. அந்த கோயிலுக்கு பின்பக்க வீதியால் ஒரு 200 மீட்டர் போய்க்க இந்த லேண்ட் வந்து இருக்குது. இந்த கோயிலை தான் சொல்கிறது பொக்குளந்தம்பின்னு சொல்லி. இந்த பொக்குளந்தம்ப வைரவ கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த லேண்ட் இருக்குது. ஒரு 75 மீட்டர் தூரக்கு மண் பாதை தான். ஆனால் அந்த ரோட்டையும் பார்த்திங்கன்னா பெரிய பாதை தான், 15 அடி பாதை தான், பெரிய பாதை தான். இதுதான் நாங்கள் அந்த பார்க்குற காணி வந்து முன்னுக்கு வந்து ஒரு 20 பரப்புக்கு வந்து சுற்றி வர வந்து தூண்கட்டை போட்டு முள்ளு கம்பி அடிச்சிருக்கணும். இந்த காணின்ற அளவை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்தம் வந்து 33 பரப்பு காணி இருக்குது. இந்த காணியோட மண் பலத்தை பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து செம்பட்ட மண் தான். தோட்டம் செய்கிறதுக்கு உகந்த மண். நீங்கள் பண்ணை அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து இந்த காணிக்கில் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 8 புளிய மரம் நிற்குது. எல்லாமே வந்து காய்ச்சி பயன்தரக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. வருஷம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல வருமானம் வந்து ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் முன்னுக்கு இருக்கிற அந்த 20 பரப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி வர வந்து முள்ளு கம்பி வேலி அடிச்சிருக்கணும். இதுக்கு பக்கத்தில் வந்து மிச்சம் 13 பரப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது. மொத்தமாக வந்து 33 பரப்பு காணி. இப்போ தோட்டம் செஞ்சது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாம் வந்து பெரிய புளிய மரம் தான். ஒவ்வொன்று இந்த சைஸையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய புளிய மரங்கள்லாம். ஒரு பெரிய வேம்பு ஒன்று நிற்குது. இந்த லேண்டுக்கு வந்து உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா 5.5 லட்சம் ரூபா தான் சொல்லினோம். இந்த காணியின் விலை வந்து பரப்பு வந்து 5.5 லட்சம் ரூபா. இந்த காணியை பார்த்திங்கன்னா ஒரு எல் வடிவ காணி தான். நீங்கள் இதை வந்து ஒரு விவசாய உற்பத்திக்கோ அல்லது கால்நடை வளர்ப்புக்கோ அல்லது நீங்கள் சோலார் உற்பத்திக்கோ நீங்கள் வீடு கட்டுறதுக்குண்டா கூட இந்த காணியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து குடிமனையெல்லாம் இருக்குது. இந்த காணி சம்மந்தமான நீங்கள் மேலதிக விவரத்தை நீங்கள் அறியணும்னு சொல்லிச்சுன்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்கிறது மூலமாக மேலதிக தகவல் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.